ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் பேட்ச் ஒர்க்கை எப்படி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின பதிவில் பேக் பார்ட் எப்படி நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்லீவும் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம், ரொம்ப சிம்பிளான வகையில் எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் மேல் பக்கம் நம்ம எவ்வளவு அகலத்துக்கு டிசைன்ஸ் தேவையோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு 3 இன்ச் எடுத்திங்க அப்படின்னா போதுமானது. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கம் 1/2 இன்ச் கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி இது மாதிரி லைட்டாக ஒரு பெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம வேறு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம ட்ரா பண்ணலாம். நான் லைட்டாக ஒரு கர்வ் மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் மட்டும் நான் லைட்டாக ஒரு கர்வ் எடுத்திருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா 3 பக்கம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது உள் பக்கத்தில், அதாவது நம்ம கிளாத் ஜாயின் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தோடைய உள் பக்கத்தில் ராங் சைடில் நம்ம கேன்வாஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு, கேன்வாஸை விட எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணி நம்ம அப்படியே உள் பக்கமாக டேர்ன் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த தையலை எடுத்து விட்டுறலாம். ஸோ லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் கலர் பார்த்திங்க அப்படின்னாலே வேறு கலர் த்ரெட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது கீழ்ப்பக்கம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மேல் பக்கம் ஃபுல்லாக ரஃப்பாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாத்தும் நம்மளுடைய கேன்வாஸும் பிரியாத மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு டிசைன்ஸ் தேவையோ கீழ் இறக்கம், அதாவது நம்ம 3 இன்ச்சு சொன்னோம் இல்லைங்களா, சரியாக கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக அளவுகள் அரேஞ்ச் விட்டுட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 இன்ச். சரிங்களா? இந்த 3 இன்ச்சில் நம்ம ரெடி பண்ண அந்த பீஸை அப்படியே வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் கிராஸாக வரும். சரிங்களா? நம்மளுடைய நெக்லைனில் மேல் பக்கமாகவும் ஆம்கோல் பகுதியில் கீழ்ப்பக்கமாகவும் இந்த மாதிரி பாருங்கள் கிராஸாக வரும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு பின் போட்டுக்கோங்க. 3 பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அது ஈக்குவலாயிரும். நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போது அதே போல் லேஸ் கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லேஸ் இல்லாமலும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பட் நான் இந்த இடத்துல லேஸ் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லேஸ் பார்த்திங்கன்னா 2 தையல் போட்டுக்கலாம். 2 கார்னர்லேயும் 2 தையல் போட்டுக்கோங்க. மீதி 3 பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லேஸ் தேவையில்லை. சரிங்களா? இந்த 1 சைடு மட்டும் வச்சோம் அப்படின்னாலே போதுமானது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லேஸ் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மெயின் பீஸில் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இனிமேல் தான் நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதாவது ஷோல்டர் கிட்ட 3 இன்ச் சரியாக இருக்க மாதிரி, டிசைன் சரியாக வர்ற மாதிரி லைனிங் பீஸை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் 1/4 இன்ச்சில் நெக்லைன் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே லைனிங்கில் 1/4 இன்ச் கேப் விட்டு தையல் போட்டுக்கிறோம். இப்போது நெக் பகுதி சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நெக் அகலம் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கிறதா அல்லது சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். 1/4 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். லைனிங்கை இது மாதிரி உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா? த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா மெரூன் கலரில் இருக்குங்கிறதுனால நான் கீழ்ப்பக்கம் மெயின் கிளாத் மட்டும் தையல் போட்டுக்கிறேன். நம்மளுடைய கோல்டன் கலர் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அந்த கார்னரில். ஸோ நம்ம ஃபைனலாக கோல்டன் கலரில் ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும். இப்போது லைனிங்கோட எட்ஜில் நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே சமயம் மெயின் கிளாத் சுருக்கங்கள் இல்லாமல் லைட்டாக நகர்த்தி விட்டு நம்ம தையல் போடணும். ஏன்னா மேல் பக்கம் நம்ம லைனிங் பார்த்து தையல் போட்டுட்டு இருக்கும் பொழுது அடி சைடில் மெயின் கிளாத் சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் அந்த சுருக்கங்கள் அப்படியே வெளியில் தெரியும். சரிங்களா? ஸோ அப்பப்போ நகர்த்தி விட்டு
சுருக்கங்கள் இல்லாமல் கவனிச்சுட்டே நம்ம வந்து தையல் போடணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணிடுறோம். லைனிங்கோட எட்ஜில் ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். நெக் பகுதி, ஆம்கோல், சைடில் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். கரெக்டாக நம்ம லைனிங்கோட அளவுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத் ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து டிசைன் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எப்பவும் போல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாட் பிடிக்கிறது, நம்ம கொக்கிப்பட்டி, வீப்பட்டி, பேக் பார்ட் வந்து ஜாயின் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறது போல தான். சரிங்களா? இப்போ ஸ்லீவ் பார்ட் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கோம். இப்போது தேவையான நீளத்துக்கு டபுள் மடங்காக நம்ம வந்து கேன்வாஸ் எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், ஃபோல்டிங் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த அளவுக்கு இருக்கும். இப்போது 4 லேயர் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா டபுளாக நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். கேன்வாஸோட டபுளாக இருக்கக்கூடிய கேன்வாஸில் சென்டரில் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, மறுபடியும் ஒரு 3/4 இன்ச் கேப் தள்ளி மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா 1.25 இன்ச்சு, அடுத்து மறுபடியும் கீழ்ப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச். இந்த 1.5 இன்ச்சுங்கிறது ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1.25 அண்டு 2.5. சரிங்களா? இந்த இடத்துக்கு லைட்டாக ஒரு பெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போது 4 லேயர் இருக்கக்கூடிய இந்த கேன்வாஸை நம்ம வந்து கட் பண்ணுறோம். சரிங்களா? இது மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், டபுளாக ஓப்பன் பண்ணோன்னா 2 பீஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போது சென்டராக மறுபடியும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்லீவுக்குமே நம்மளுக்கு கேன்வாஸ் வந்து ரெடி ஆயிரும். சேம் அளவில் தனித்தனியாக கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அளவுகள் முன்ன பின்ன இருக்கும். ஸோ 2 அதாவது கேன்வாஸையும் வச்சுட்டு சேம் டைமில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ கோல்டன் கலர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கோல்டன் கலரில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா டபுள் பீஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? டபுள் பீஸை சேமாக வச்சுட்டு ஒரே டைமில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை டபுளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுடைய கேன்வாஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத் இருக்கிற மாதிரி, கோல்டன் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் கோல்டன் பீஸ் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ ராங் சைடு, அதாவது கோல்டன் பீஸில் ராங் சைடு உள் பக்கத்தில் நம்ம கேன்வாஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக உள் பக்கத்தில் இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழ் எட்ஜில் ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸ் வந்து நழுகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் அயன் பண்ணுறதுனாலும் அயன் பண்ணிக்கலாம். நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். அதே போல் கேன்வாஸ்லேருந்து கீழ்ப்பக்கமாக 1/2 இன்ச் கேப் விட்டு அதுக்கப்புறமா கேன்வாஸ் மேல் பக்கமாக வச்சுட்டு நம்ம தையல் போடுறோம். ஏன்னா நம்ம ஸ்லீவில் வந்து ஜாயின் பண்ணுறப்போ கேன்வாஸ் வந்து தையல் வந்து விழக்கூடாது, நம்ம கிளாத்தில் தான் விழணும். ஸோ அந்த 1/2 இன்ச் வந்து அதுக்காக தான் கேப் விடுறோம். சரிங்களா? இந்த தையல் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்து பிரித்து எடுத்துடணும். அதுக்காக தான் நான் வந்து மெரூன் கலர்லேயே நான் வந்து தையல் போட்டிருக்கேன். இப்போ மேல் பக்கம் பார்த்திங்கன்னா சரியாக 1/2 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை இது மாதிரி கட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கர்வில் பாருங்கள், இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து உள் பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இது போல் பெரிய தையல் போட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 சைடும் சேமாக வந்து ஃபோல்டு பண்ணும்பொழுது அந்த எட்ஜு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். இது மாதிரி வந்து தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ராங் சைடு, அதாவது மெயின் கிளாத்தோட ராங் சைடும் லைனிங் கிளாத்தோட ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உள்பக்கமும் சேம் டு சேம் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு எட்ஜில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். நம்ம அடித்து டேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? அப்படியே வந்து நம்ம உள்பக்கத்தையும் ஒன்றா வச்சு சேமாக தையல் போட்டுக்கிறோம். இதில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
அதே போல் நம்ம கோல்டன் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பீஸை வந்து கையில் எடுத்துக்கோங்க. இதில் ஆக்சுவலாக சென்டர் இது மாதிரி மார்க் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த கோல்டன் பீஸ் எடுத்துகிட்டு அதுலேயும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் இடத்துல தான் நான் வந்து தையல் போடுறேன். லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, உள் பக்கத்தில் சென்டரும் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல தான் நான் வந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன். இது மாதிரி பின் போட்டுக்கோங்க, சென்டர் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், கேன்வாஸில் படாமல் மெயின் கிளாத்தில் மட்டும் படுற மாதிரி தையல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். 1/2 இன்ச் ஆல்ரெடி நம்ம கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா, இந்த தையல் இந்த எஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ பின்னை எடுத்துகிட்டு இது மாதிரி டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், மெயின் கிளாத் பக்கம் நம்மளோட கோல்டன் கிளாத் திருப்பிட்டோம், சரிங்களா. இப்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாலே அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே இது மாதிரி பின் போட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து பதிஞ்ச மாதிரி இருக்கும். மெயின் கிளாத்தோட நம்மளுடைய கோல்டன் கலர் கிளாத் பார்த்திங்கன்னா அப்படி பதிஞ்ச மாதிரி இருக்கும். இதில் லேஸ் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். உங்களுக்கு லேஸ் வேண்டாம் அப்படின்னா அப்படியே நார்மலாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், சரிங்களா. நான் லேஸ் தேவை கேட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இதில் டபுள் சைடும் வந்து தையல் போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடோட எட்ஜ்லேயே தையல் போட்டுக்கோங்க. இந்த கார்னர் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி டேர்ன் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து டேர்ன் ஆகும். லேஸ் பார்த்திங்க அப்படின்னா நகரக்கூடியதாக, அதாவது விரிவடையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய லேஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்டிஃபாக சரியாக ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற லேஸும் இருக்குது. அந்த லேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்லைனில் பானெக், டைமண்ட் நெக் இந்த மாதிரி இருந்தால் ஓகே தான். இது மாதிரி பெண்டாகி கொஞ்சம் வளைவுகள் வருது டிசைன்ஸில் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேஸ் பார்த்திங்க அப்படின்னா வளைவுகள் உடைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது லேஸ் பார்த்திங்க அப்படின்னா விரிவடையக்கூடிய தன்மை இருக்கணும், எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கணும், சரிங்களா. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அந்த இடத்துல தூக்கல்கள் இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்லீவும் வந்து லேஸும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். உள்பக்கம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம ஸ்லீவும் வந்து எப்படி பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு முந்தின பதிவில் பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபைனலாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து இந்த மாடல் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். Thank you friends.